இந்த உரையுடைய முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னா, மொத்தம் 4 எதிரிகளை முதல்வர் ஐயா குறிப்பிடுறாங்க. ஒன்று வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இன எதிரி, துரோகி. இந்த 4ல் துரோகியை விட்டுருங்க. துரோகின்றது எப்பவுமே உள்ளே இருந்து நம்ம பண்ணுறது. ஆனால் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, இன எதிரியில் அவங்க கொள்கை எதிரியும் இன எதிரியும் ஏறக்குறைய அவங்க ஒரே லைனில் கொண்டு வந்துட்டு இப்போ அதில் வந்து அவங்க வந்து பாஜகவை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கொள்கை எதிரி அல்லது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு இடங்கிறதுல அவங்க மத்திய அரசு, மத்திய பாஜகவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் அரசியல் எதிரியாக பார்க்கப்பட்ட அதிமுகவை இணைத்து சொல்வதுங்கிறது தான் ஒரு கிராண்ட் நரேட்டிவ். 2026 தேர்தலுக்கான கிராண்ட் நரேட்டிவ் என்ன அப்படின்னா இதுதான். பொதுவாகவே முதல்வர் ஐயா அவர்கள் ரொம்ப விசாலமான ஒரு மனதோட பல விஷயங்களில் வந்து ஒரு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களில் அவர் ஒரு பெருந்தன்மையை காட்டுவதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்குறோம். ஆனால் ஐயா எடப்பாடி அவர்களை விமர்சிக்கிற போது மட்டும் இந்த காலில் விழுகிற விஷயத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, நான் ஒரு பொதுவான ஒரு அரசியல் பார்வையாளனாக இப்போ நம்ம குடும்பங்களில் கூட பெரிய அளவில் நம்ம காலில் விழுறதில்ல. இப்போ நீங்கள் திருமண ரிசப்ஷன்லாம் போனீங்கன்னா நம்ம முன்னெல்லாம் எல்லார் காலையும் விழுந்த ஆசிரியப்பெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. பள்ளிக்கூடங்களில் காலில் விழுற பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல இன்றைக்கு தமிழ்நாட்டில் காலில் விழுகிற பழக்கம் அதிகமாக இருக்கிறது. அது எந்த இடம்னா அரசியல் கட்சிகள். அவங்க காலில் விழுறது மட்டும் இல்லை, அதை ரீல்ஸாக பண்ணுறாங்க, ஷார்ட்ஸாக பண்ணுறாங்க, அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. இது வந்து பெரியார் வழிவந்ததாக சொல்லுகிற முன்னேற்ற கழகங்களில் இது இருக்குது. இதுக்கு ஆதாரங்கிறது சமூக வலைதளங்களில் நீங்கள் சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே கிடைக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்த காலில் விழுவது அப்படிங்கிறத வந்து நம்ம திரும்ப திரும்ப அவங்க எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாங்க அது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவர்கள் அந்த இடத்துல அந்த இன்றைக்கு இந்த உரையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏன் அந்த காலில் விழுவதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அமித்ஷா அவர்களுடன் உட்கார்ந்திருந்த பாடி லாங்குவேஜ் பற்றி முதல்வர் சொல்லுகிறார். ஆனால் அந்த இடத்தில் எடப்பாடியானுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப இதுவாக இருந்த மாதிரி, ரொம்ப எனக்கு என்னவோ முதல்வர் குறிப்பிடுகிற அளவிற்கு ரொம்ப வளைந்து நெளிந்து அந்த இடத்துல இருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஊகமாக ஒன்றை ஐயா குறிப்பிடுங்க முதல்வர் ஐயா, என்னன்னா மறைமுகமாக காலில் விழுந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க.